வணக்கம். நான் பாலச்சந்திரத்தை பேசிட்டு உங்களாட்டி வந்துடுறேன். திரு பாலச்சந்தர், இந்த மாற்றங்கள் ஆளுநர் மாற்றங்கள் அப்படிங்கிறது வழக்கமாக நடைபெறக்கூடிய ஒன்று தான். ஆனால் இது தேர்தல் ஆண்டு என்பதனால அல்லது தேர்தல் மாதம் என்பதனாலேயே இதுக்கு ஒரு கூடுதலான அழுத்தம் அல்லது கூடுதலான ஒரு கவனம் வருது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? இந்த வழக்கமாக நடைபெறது எப்போ நடைபெறும்னா, சில பேர் அவங்களுடைய டென்யூர் முடிஞ்சிடும். அந்த டென்யூர் முடிஞ்சதுனால அவங்க பதவி அவங்களுக்கு எக்ஸ்பயர் ஆயிரும். அப்போ அவங்க பதவியை விட்டு போயிடுவாங்க. அவங்க இடத்த நிரப்ப வேண்டியிருக்கும். அப்படி நிரப்பணும்னு வரும்பொழுது எல்லா மாநிலங்களில் உள்ள ஆளுநர்களுடைய வேலை மதிப்பீடு செய்யப்படும். மதிப்பீடு செஞ்சு சில பேர் சின்ன ஸ்டேட்லேருந்து பெரிய ஸ்டேட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது மாதிரி அனுப்புவாங்க. சில பேர் பெரிய ஸ்டேட்லேருந்து சின்ன ஸ்டேட்டுக்கும் அனுப்புவாங்க. ஆனால் இப்போ யாருடைய இதுவும் டென்யூரும் முடியலை. அனந்தபோஸ் ரிசைன் பண்ணியிருக்காரு. ஏன் ரிசைன் பண்ணார்னு காரணம் சொல்லப்படலை. அதுக்கப்புறம் இங்கே ரொம்ப குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்த தமிழகத்தை குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்த ஆளுநர் இன்னைக்கு மேற்கு வங்கத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அங்கே இப்போ எலெக்ஷன் தமிழ்நாடு மாதிரி அங்கேயும் எலெக்ஷன் நடக்கணும். ஆனால் அந்த எலெக்ஷனில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. ஏறக்குறைய சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இவங்க மேற்கு வங்க முதல்வர் போயிட்டதுனால 64 லட்சம் பேருக்கு அட்ஜுடிகேட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த ஓட்டர் இதை. இப்போ அதில் முடிவெடுக்கணும். அந்த முடிவெடுக்கிறது அந்த அசம்பிளி மே 7 என்னமோ அந்த அசம்பிளியுடைய காலம் முடியுது. அதுக்குள்ள அந்த முடிவு எடுக்கலைன்னா, எலக்ட்ரல் ரோல் கம்ப்ளீட் ஆகலைன்னா, அப்போ டென்யூர் முடிஞ்ச உடனே அங்கே கவர்னர் ஆட்சி வரும். அதுக்கான பாசிபிலிட்டி. அப்போ கவர்னர் ஆட்சி வரும்பொழுது அப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்கிற நிலைமையில இந்த டிரான்ஸ்ஃபர்லாம் நடக்கும்போது, அது எஸ்பெஷலி திரு ரவி அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு கன்ஃபரன்டேஷனிஸ்ட் அப்ரோச் இருந்தது, இன்னும் சொல்லப்போனால் ஒரு இல்லாஜிக்கல் கன்ஃபரன்டேஷனிஸ்ட் அப்ரோச் இருந்ததுங்கிறத பார்த்துருக்கோம். அவர் அங்கே அனுப்பி வைக்கிறது அப்படிங்கிறது அர்த்தபூர்வமானதாக இருக்கு. திரு போஸோடையும் ஒரு கான்ஃபரன்டேஷன் தானே இருந்தது மம்தா அவர்களுக்கு. அங்கேயும் ஏற்கனவே இப்போ ராஜினாமா செய்திருக்கக்கூடிய ஆளுநரோடையும் அவங்களுக்கு மோதல் இருந்தது, முரண் இருந்தது. இப்போ கேரளாலேயும் அதே விதமான முரண் இருக்கிறது. இல்லை திரு ரவி போய் தான் அந்த முரண் அதிகரிக்கும் அல்லது ஒரு இப்போ உங்களுக்கு இந்த கிரைசிஸ் வருது அப்படின்னா ஒருவேளை அது ஒரு ஆட்சி இப்போ குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்னு வரும்போது அதுக்கு தேவை இருக்குங்கிறதுல லாஜிக் இருக்கா? ஆமாம், லாஜிக் இருக்கு. ஏன்னா போஸ் கன்ஃபரண்ட் பண்ணினாரு. ஆனால் கான்ஸ்டிடியூஷனல் இஷ்யூஸ்ல அவர் கன்ஃபரண்ட் பண்ணல. அவருடைய கன்ஃபரன்டேஷனை பார்த்தீங்கன்னா எங்கேயெல்லாம் ஆளுங்கட்சி மேல தவறு சொல்ல முடியுமோ அதற்கான முகாந்திரங்கள் இருக்கோ அதை ஒருவேளை மிகைப்படுத்தி அவர் சொல்லியிருக்கலாம். அல்லது சின்னதை கூட மடுவை மலையை காமிச்சிருக்கலாம், அப்படிலாம் காமிச்சிருக்கலாம். ஆனால் ரவி தொடர்ந்து ரொம்ப தைரியமாக கான்ஸ்டியூஷனல் இஷ்யூவில் தலையிடுவார். ஒரு அப்ரூவல் கொடுக்க மாட்டார். ஆக்ட் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டே சொன்னதுக்கு அப்புறம் கொடுக்க மாட்டாரு. தைரியமா நிற்பாரு. அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தைரியம் இன்னைக்கு மேற்கு வங்கத்துக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் நான். அதனால ஒருவேளை ரவி அங்க மாற்றிருக்கலாம். ஓகே, முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு நாகராஜ், ஆளுநர்கள் மாற்றம் அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும்? தேர்தல் நடைபெறக்கூடிய மாநிலங்களில் இந்த மாற்றம் நிகழ்வுது அப்படிங்கிறத மம்தா பானர்ஜியும் விமர்சிக்கிறாங்க, அவங்களோட கலந்து ஆலோசிக்கலைங்கிறாங்க. ஒரு ஜனநாயகத்தில் ஃபெடரல் செட்டப்பில் இந்த ஆலோசனை நடக்க வேண்டாமாங்கிற கேள்வியெல்லாம் அவங்க எழுப்புறாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஒரு 12 ஆண்டு காலத்தில் ஒரு மிகப்பெரிய நிலைக்கு இந்தியாவை எடுத்து சென்றிருக்கிற நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது நாட்டினுடைய நன்மைக்காக, இந்த தேசத்தை வலிமைப்படுத்துவதற்காக அப்படித்தான் இருக்கும். அப்படித்தான் நம்ம பார்க்கணும். நண்பர் அவர்கள் பேசினாங்க. அவர் ஒரு ஓய்வு அரசு அதிகாரியாக இருந்தவங்க. அவங்க நிறைய சட்ட நுணுக்கங்கள் தெரிந்தவங்க. இதே போல யூபிஏ கவர்மெண்ட்ல ரோசி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு நியமிக்கப்பட்ட பொழுது கொஸ்டின் எழுப்பப்பட்டது. அன்னைக்கு பிரணாப் முகர்ஜி அவர்கள் ஹோம் மினிஸ்டர் இருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னது, we are only supposed to inform and there is no such a precedence அப்படின்னு ஒரு அழகான ஒரு வார்த்தையோட முடிச்சிட்டாங்க. அது எல்லா அரசுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு நடந்திருக்கிற மாற்றங்கள் எல்லாமே ஏறக்குறைய 9 மாநிலங்கள்ல மாற்றங்கள் நடந்திருக்கிறது. ஒவ்வொன்றும் பல்வேறு காரணங்களை முன்வைத்து அது நடந்திருக்கலாம். சில திறமையானவர்கள் இங்கு தேவைப்படலாம், சில திறமைகள் இங்கு தேவைப்படலாம். அதன் அடிப்படையில் இந்த மாற்றங்கள் நடந்திருக்கிறது. இது ஒரு அரசினுடைய நாட்டின் நன்மைக்கான ஒரு ஆரோக்கியமான ஒரு முடிவாகத்தான் நான் பார்க்கணும் ஒழிய இதை உள்நோக்கம் கற்பிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா குறைய ஆட்சி மாற்றங்கள் மீண்டும் வரலாம், வரப்போகிறது தமிழ்நாட்டில்னு சொல்லலாம். இதெல்லாம் ஜனநாயக ரீதியில் எடுக்கின்ற முடிவு. அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனாலும் கூட இன்றைக்கு மேற்கு வங்கத்தை எடுத்துட்டு அப்படின்னா இன்னைக்கு மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய 1 கோடி பேர் ஊடுருவல் நடந்திருக்கிறது.
இன்னைக்கு SIR மூலமாக பல மாற்றங்கள் நடந்திருக்கிறது. இப்படி பல்வேறு விஷயங்களை கருத்தில் கொண்டு நம்முடைய ஹோம் மினிஸ்டர் அவர்களும் பிரதம மந்திரி அவர்களும் அவர்களுக்கு உட்பட்ட அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எடுக்கப்பட்டிருக்கின்ற முடிவாகத்தான் நம்ம இதை பார்க்க வேண்டும் ஒழிய இதற்கு உள்நோக்கம் கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறத என்னுடைய கருத்து. திடீர்னு ஒரு ராஜினாமா நடக்குது, அந்த ராஜினாமாவுக்கான காரணங்கள் இல்லை, ஆனா ராஜினாமாவுக்கு முன்னாடி அவர் குறித்த நிறைய விமர்சனங்கள் இதெல்லாம் வரக்கூடிய சூழல் இருந்தானே இந்த கேள்வியும் வருது. போஸ் ராஜினாமா செய்தார் அப்படிங்கிறதோ அதுவுமே ஒரு செய்தி ஆகுது. அவர் தனிப்பட்ட காரணமா இருந்திருக்கலாம். ஓகே, இல்ல அது நாளை மறுநாளோ என்ன காரணங்கிறது தெரிய வரலாம். இதுக்கு முன்னாடி பல்வேறு மாற்றங்கள் நடக்கின்ற பொழுது அவரோட உடல்நிலை ஒரு காரணமா இருந்திருக்கலாம். ஒருவேளை அந்த மாற்றம் ஏற்பட்டது கூட மம்தா அவர்கள் கூட ட்வீட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஷாக்கா இருந்ததுங்க மாதிரி போட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கிறது தான். ஏன்னா இது எப்படி தமிழ்நாட்டு அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் மாற்றப்படுகின்றார்களோ, இன்னொரு IG கூட நியமிக்க முடியாத இடத்துல தமிழ்நாடு அரசு இருக்கிறது அப்படின்லாம் இல்லாம எதையும் எடுத்தாலும் மாற்றக்கூடிய இடத்துல சக்தி படைத்த இடத்துல இந்திய அரசு இருக்கிறது அப்படிங்கிறது இந்திய நன்மைக்காக எடுத்துக்கணும் ஒழிய உள்நோக்கம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. இப்போ இங்கே ஒரு தேர்தல் நடைபெறக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு, கேரளா, ரெண்டுலையுமே தேர்தல் நடக்குது. ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு ஆளுநர் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றதையும் எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? ஒரு இன்சார்ஜ் ஆளுநரா தமிழ்நாடு நிச்சயமா ஒரு இன்சார்ஜ் போட்டிருக்கிறது அப்படின்னாவே இன்னொரு கவர்னர் வரப்போறார் அப்படின்னு தான் நான் பார்க்கணும். நிச்சயமா அந்த இடத்துல இருந்துதான் அப்ப RN ரவி அவர்களை மேற்கு வங்கத்திற்கு நியமித்தே ஆக வேண்டும்ங்கிற இடத்துல இருந்து திரு பாலச்சந்தர் சொல்றாரு. இப்ப அங்க ஒரு கான்ஸ்டிடியூஷனலா அல்லது ஒரு மோதல் போக்கோடு இருக்கக்கூடிய ஒருத்தர் அங்க தேவைப்படுறாரா, அதுக்காக அவர் மாற்றப்பட்டாரா அப்படிங்கிற கேள்வி வருது. இல்ல ஒரு காங்கிரஸ் ஆட்சி காலங்களில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஓய்வு பெறக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களோ அல்லது தனக்கு சாதமானவங்களையே கேட்டு வாங்கக்கூடிய இடத்துலதான் அன்றைய காங்கிரஸ் அரசு வைத்திருந்தது அப்படிங்கிறது உண்மை. தமிழ்நாடு ஆகட்டும், இவர்கள் யாருக்கெல்லாம் தேவையானவர்களே கேட்டு பெற்றுக் கொண்டிருந்தார்கள். இன்றைய நிலை அப்படி இல்லை. இன்றைக்கு நாட்டுக்கு தாடி அல்ல நாட்டுக்கு நாடு என்பதை கவர்னர்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எங்கு சென்றாலும் அங்கு தங்களுடைய தனி முத்திரையை இந்த அரசினுடைய பணியை மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அந்த மாதிரியான சமயங்கள்ல எந்தெந்த மாநிலத்துக்கு எதெல்லாம் தேவை என்பதை நன்கு அறிந்து புரிந்து நம்முடைய ஹோம் மினிஸ்டர் அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் எடுத்த முடிவாகத்தான் இதை பார்க்க வேண்டும் ஒழிய மீண்டும் திருப்பி சொல்றேன், உள்நோக்கம் கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா ஜனநாயகத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கின்ற கட்சியாக நம்முடைய பாஜக இருக்கின்ற பொழுது அதனுடைய ஆட்சியில் இருக்கின்ற அந்த கட்சியானது எதை பார்த்தாலும் அரசியல் சாசனத்திற்கு உரிய மரியாதை கொடுத்தே பார்க்கிறது என்பதைத்தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். எழிலரசன், நாட்டுக்கு நாடியாக ஆளுநர்கள் இருக்கிறாங்க, நீங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்கிறாரு. அதே போல ஒரு தேவையின் அடிப்படையில் அல்லது இப்போ ஒரு நிர்வாக ரீதியா எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை அரசியலா பார்க்க முடியுமாங்கிற கேள்வியை தான் முன்வைக்கிறாரு. அனைவருக்கும் வணக்கம். ஆளுநர் ஆட்டுக்கு தாடி எதற்கு நாட்டுக்கு ஆளுநர் எதற்கு என்று கேட்ட அந்த காலங்களை சரியாக திரு நாகராஜ் அவர்கள் நினைவுபடுத்தியிருக்கிறார். அவருக்கு அதுதான் தோணுச்சு, சரி அதை நாடியாகன்னு என்று மாத்திட்டாரு. அப்போ எலெக்டட் பாடின்றதுனுடைய ரோல் என்ன நாட்டுக்கு நாடியாக அவங்க செயல்படுற அளவுக்கு என்ன ரோல் பண்றாங்கன்றது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் அங்கே கேள்விகள் கேட்கப்பட்டதெல்லாம் நாடறியும். அதுவும் குறிப்பா எப்பொழுதுமே திமுகவை பொறுத்தவரையில் திமுகவினுடைய நிலைப்பாட்டில்